30 வயசுடைய பெண்மணி கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. சார் நான் ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட ஏமாந்துட்டேன் அப்படின்னு அவங்க கதைகள் ஃபுல்லாக சொன்னாங்க. இது இவங்க மட்டும் இல்லை, சில பெண்கள் இதே மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். சில ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, கணவர் வெளிநாட்டு இருக்கிற பெண்களாக பார்த்து குறி வைக்கிறது. அந்த பெண்கள் ஆட்டோ யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த நம்பருக்கு தொடர்ச்சியாக மெசேஜ் பண்ணுறது, ஏதாவது ஆபாச வீடியோ அனுப்புறது. முதல்ல அவங்க அதெல்லாம் மறுப்பாங்க, உடன்பட மாட்டாங்க. திரும்ப திரும்ப இவங்க பண்ண டார்ச்சர்னால சில பெண்கள் அவங்களோட வலையில் விழுந்துருந்தாங்க. இதை யூஸ் பண்ணிட்டு ஆட்டோ டிரைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, முதல்ல அவங்க உடல் அளவில் அவங்கள பலகீனப்படுத்தி உடல் சுகத்தை அவங்க வச்சுப்பாங்க. வேற பணம் கட்டு அவங்களை மிரட்டுவாங்க. சில பேர் வீடியோ கூட எடுத்து வச்சு மிரட்டுறாங்க. இது எல்லா ஆட்டோ டிரைவருக்கு பண்ணுறதில்ல, ஆனால் சில ஆட்டோ டிரைவர்கள் இதையே தொழிலாக வச்சுட்டு இருக்காங்க. ஆட்டோ பின்னாடி வந்து உனக்காக காத்துக்கிறேன், எனக்காக வா, இந்த மாதிரி நிறைய வாசகங்கள். இந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்களும் புறக்கணிங்க. மேக்சிமம் பெண்கள் ஆட்டோ டிரைவருக்கு தன்னுடைய நம்பர் கொடுக்காதீங்க. ஆண்கள் ஏதாவது ஆண்கள் விட்டு ஃபோன் பண்ண சொல்லுங்க, வீட்டுக்கு ஆண்கள் விட்டு. ஆண்கள் இல்லையா, ஒரே ஆட்டோ பயன்படுத்துங்க, வெவ்வேறு ஆட்டோ பயன்படுத்துங்க. ஒரே ஆட்டோ பயன்படுத்துறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஏதாவது அன்வான்ட் மெசேஜோ காலோ வந்துச்சுன்னா பிளாக் பண்ணுங்க அவங்கள. ஏன்னா இந்த மாதிரி ஆண்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, வீடியோ எடுத்து வச்சுட்டு அந்த பெண்கள்ட்ட பழகி வீடியோ எடுத்து வச்சுட்டு அப்புறமா அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இதனால சில பெண்கள் தற்கொலை கூட போகிறாங்க. ஸோ இது விஷயங்கள் தவிர்க்கிறதுக்கு இந்த தொடர்ச்சியாக ஒரே ஆட்டோ பயன்படுத்துகிற தவிர்ங்க. ஆண்கள் விட்டு ஃபோன் பண்ண வைங்க.